ஹாய் நண்பர்களே, நான் தான் ரம்யா ராத்தூர் எலக்ட்ரிஷன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செந்தார்பட்ட பில்டிங்கில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒயரிங்காக வந்திருக்கிறோம். நம்ம டீம் சார்பாக வந்திருக்கிறோம். கீழே ஒரு 20 சதுரம், மேலே ஒரு 20 சதுரம் கொண்ட பில்டிங்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ண வந்திருக்கிறோம். இதில் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதில் முழு ஃபில்மிங் ஒர்க்கும் ப்ரிஃபர் ஒர்க்கு எல்லா விதமான அட்வான்ஸ் டெக்னாலஜி இதில் பண்ண இருக்கிறோம். அதனால் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்மளோட டீம் ஒர்க் சார்பாக ஒயரிங் காடி மேலே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதையும் இந்த வீடியோவில் எனக்கு பதிவிடுறேன். ஃபார்வர்ட் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ அடுத்தடுத்த வீடியோவில் எங்களுடைய சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் பார்க்க முடியும். நன்றி. எலக்ட்ரிஷன் என்ன நினைச்சிங்க? ஈஸியாக வருவான், ஜாலியாக 2 ஒயரை முடிக்கிட்டு காசை வாங்கிட்டு போயிடுவானா? நாங்கள் கட்டிங் மிஷின் ஓட்டும் போது எங்கள் 2 கண்ணும் கட்டிங் மிஷின் பிளேடு மேலே தான் இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுனாலோ கையோ காலோ அறுத்துச்சுன்னா காயம் ஆறாது. இதுதான் எங்கள் வாழ்க்கை. ஆனால் காயம் இருக்குதுன்னு தூக்கி போட்டுட்டு போக முடியாது. அந்த காயம் இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நாங்கள் இருக்க ஃபீல்டு அப்படி. என்ன கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் கஷ்டிச்சு தான் பண்ணுவோம். எவ்வளோ அடிபட்டாலும் கஷ்டத்துலேருந்து ஒதுங்கி வாழ்றவங்க, கஷ்டத்துலேயே தாங்கி வாழ்றவங்க. எலக்ட்ரிஷன் என்ன நினைச்சிங்க? ஈஸியாக வருவான், ஜாலியாக 2 ஒயரை முடிக்கிட்டு காசை வாங்கிட்டு போய்